அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாளே துனியா. வருகிற ஆகஸ்ட் 2025 பிராத்மிக் தேர்வு நடக்க இருக்குது. அதில் ஃபுல்லாக எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஃபுல்லாக நாங்கள் ரிவிஷன் ஏற்கனவே 15 ரோமன்ஸ் ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம். அதை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ லாஸ்ட் ரோமன் பார்க்குறோம். அனுவாதத்தில் 16th ரோமன் பார்க்குறோம். இதில் ஃபுல்லாக தமிழ் இங்கிலீஷ்லேயும் கொடுத்து ஃபுல்லாக ஹிந்தியில் மட்டும் எழுதுகிற மாதிரி வரும். மொத்தம் ஒன்றுக்கு 2 மார்க்ஸ் 8 கொடுத்து 4 கேட்பாங்க. किन 4 वाक्यों का अनुवाद हिंदी में कीजिए. போன ரோமனில் 15 ரோமனில் நம்ம அவங்க ஹிந்தி கொடுத்து தமிழ் இங்கிலீஷ் எழுதணும். இப்போ அவங்க தமிழும் இங்கிலீஷும் தமிழும் கொடுப்பாங்க. நம்ம ஹிந்தியில் அழகாக நம்ம ரைட் பண்ணுறோம். இதுக்கு 2 மார்க்கு கிடைக்கும். மொத்தம் 8 கொடுத்து 4 எழுதுகிறோம். இப்போ சிட் ஹியர், இங்கே உட்கார், இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்ம ஹிந்தியில் எழுதினா தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். உங்களுக்கு ஹிந்தியில் டக்குன்னு தெரியல அப்படின்னா இப்போ இங்கே அப்படிங்கும்போது இந்த இடத்துல யகாங் எழுதுனா, உட்கார்னா பைட்டோ. அப்போ ஷிட்டுனாலும் இந்த உட்கார்னு அர்த்தம், ஹியர்னாலும் இங்கே. இதை வச்சு கூட நீங்கள் இந்த வாக்கியத்தை உருவாக்கி அப்படியே எழுதலாம். இதுக்கு 2 மார்க் கிடைக்கும். டோன்ட் கோ தேர், அங்கே போகாதே. வகாங் மத்து ஜாவோ. அப்போ அங்கே அப்படிங்கும்போது இந்த இடத்துல வகாங்கிறது போகாதே அப்படின்னா மத்து ஜாவோ ஒரு கட்டளையாக சொல்கிறது அந்த இடத்துல. அதில் தான் மத்து நம்ம போகிறோம். இந்த இடத்துல மத்து ஜாவோ அப்படின்னா கட்டளை வாக்கியமாக அங்கே போகாதே அப்படின்னு ஒரு ஆர்டராக சொல்கிறது. யூ கோ ஹோம், நீ வீட்டிற்கு போ, நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நீங்கிறது யூ வரும். வீடு அப்படிங்கும்போது கர் வரும். போங்கிறதுக்கு ஜாவோ, தும் கர் ஜாவோ. இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் ஹிந்தியில் அழகாக நீங்கள் எழுதலாம். நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். டோன்ட் ட்ரிங்க் காஃபி, காஃபி குடிக்காதே. அப்போ காஃபி மத்து பீவோ. பீவோ அப்படிங்கும்போது இது மத்து வந்தாவே கட்டளையாக சொல்கிறது. நீ காஃபி குடிக்காத, அதுவும் நீங்கள் உடம்புக்கு கெடுதோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்குனால மத்து வரும் இந்த இடத்துல. அது மெயினாக நீங்கள் போடணும். நகிலாம் போடக்கூடாது, மத்து மட்டும்தான் போடணும். பிரிங்கிய பெண், பேனாவை கொண்டு வா. களம் லாவோ. அப்போ பேனாவை அப்படிங்கும்போது களம் எழுதணும். கொண்டு வா அப்படின்னா லாவோ. இப்போ களம் லாவோ. பிரிங்கிய பெண் அப்படின்னு. பாத் டெய்லி, தினந்தோறும் குளி. ரோஷ் நகாவோ, நகானோ குளிக்கிறது. ரோஸ்னா தினமும் வருது, தினந்தோறும் குளி. வேடஸ் ஹி கோ, அவன் எங்கே போகிறான். வ கஹாம் ஜாத்தா ஹே. அப்போ அவன்றது இந்த இடத்துல கேலாக இருந்தாலும் சரி பாயாக இருந்தாலும் எல்லாத்தையும் வகு தான் வரும் இந்த இடத்துல. அவனுக்கு வகு வந்துடுச்சு. எங்கேக்கு கஹாம் வரும். போகிறான் அப்படிங்கும்போது ஜாத்தாக. இவன் போகிறான் அப்படிங்கும்போது இந்த இடத்துல பாய்ஸ் தான் குறிக்குது. அதனால தான் ஜாத்தான்னு வருது. போகிறாள் அப்படின்னா இந்த இடத்துல ஜாத்தின்னு வரும். இது அப்படி மேலே கொம்பு மாதிரி போடுவோம். அது டிஃப்ரெண்ட் நல்லா புரிஞ்சுங்க. வாட் டு ஈட், நீ என்ன சாப்பிடுகிறாய். தும் கியா காத்தே ஹோ. அப்போ தும்முக்கு நீன் போகிறேன். என்ன அப்படிங்கும்போது கியா வரும். சாப்பிடுகிறாய் அப்படின்னு காத்தே ஹோ, நீ என்ன சாப்பிடுகிறாய். தி ஹார்ஸ் ரன் ஃபாஸ்ட், குதிரை வேகமாக ஓடுகிறது. தோடா தேஜ் தௌடுதாக. குதிரை கோடானா குதிரை. தௌஜ் தோடுதா அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வேகம். தௌஜ்னா வேகமாக, தௌடுதாக அப்படின்னா ஓடுகிறது. குதிரை வேகமாக ஓடுகிறது. 10th வி பை ஃப்ரூட், நாங்கள் பழம் வாங்குகிறோம். அப்போ இந்த இடத்துல வீன்றது பன்மையில் வருதுனால ஹம்முன்னு நம்ம போடணும். ஹம் ஃபல் கரித்தே ஹைன். அப்போ இந்த பன்மையில் வந்ததுனால இங்கே ஹம்மு என்ன ஒரு லாஸ்ட்டாக வந்தால் ஹைன் வரணும். இப்போ எப்படி மை வந்தால் ஹூ வரணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஹம்மு என்ன வரும் இந்த இடத்துல ஹூ வரணும். இந்த வாக்கியத்தை நீங்கள் தெரிஞ்சு கூட நீங்கள் ஓனாக கூட எழுதலாம். இந்த மாதிரி ஹம்முன்னு போட்டாவே இந்த இடத்துல ஹைனுன்னு வரணும். ப்ளீஸ் கம்மின், நீங்கள் உள்ளே வாருங்கள். ஆப் அந்தர் ஆயியே. ஹீ ரைட்ஸ் த லெசன், அவன் பாடம் எழுதுகிறான். வஹு பாட் லிக்தா ஹை. டேக் திஸ் பேப்பர், இந்த காகிதத்தை எடுத்துக்கொள். யக் காகஜ் லோ. காகஜ்னா பேப்பர். பேப்பர்ஸை எடுத்துக்கோ. லோனா எடுத்துக்கன்னு அர்த்தம். இந்த பேப்பர்ஸை எடுத்துக்கோ. தட் லேடி செல் ஃப்ரூட்ஸு, அந்த பெண்மணி பழம் விற்கிறாள். வகு அப்போ அந்த அப்படிங்கும்போது இந்த இடத்துல அந்த ஆண் பெண்ணு எல்லாத்துமே காமனாக வகு தான் வரும். ஹிந்தியில் ஒன்று தான் வரும். அப்போ அந்தகு வகு வரும். பெண்மணிக்கு அவுரத்துன்னு வரும். அது பழத்துக்கு ஃபல் வரும். பேச்சித்தி அப்படிங்கும்போது விற்கிறாள். இந்த பெண்ணை குறிக்கிறதுனால இந்த இடத்துல பேச்சிதின்னு வரும். ஒரு ஆணாக இருந்தால் அந்த இடத்துல பேச்சு தான் வரும். பெண்ணாக இருக்கிறதுனால பேச்சிதி ஹை. वह औरत फल बेचती हैं. आई गेट अप
அட் 5 o'clock in the morning. நான் காலை 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன். மைன், இப்போ நான் இந்த இடத்துல என்ன வரும், மைன் வரும். இந்த மைன் போட்டால் லாஸ்ட்டாக என்ன வரும்னு சொல்லுவோம், ஹூன்றது வாக்கியம் வந்து முடியணும். அப்போ நான் காலை, அப்போ சபேரே. இப்போ 5 மணிக்கு வந்து 5 பஜே எழுந்திருக்கிறேன் அப்படின்னு உத்தாகும். அந்த உத்தாகும். அப்போ நான் காலை 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன். தே ரைட் ஆன் பேப்பர், அவர்கள் காகிதத்தில் எழுதுகிறார்கள். வே காகச் பர் லிக்தே ஹைன். கோபால் இஸ் பிளேயிங் இன் த பிளே கிரவுண்டு, கோபால் மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறான். கோபால் மைதானத்தில் கேள் ரகாஹே. அப்போ கோபால் வந்ததுனால தான் இங்கே ரகான் வந்திருக்கு. அது இங்கே பெண்ணாக இருந்தால் இந்த இடத்துல வந்து ரஹீன் வரணும். அதை நீங்கள் வந்து அங்கே ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஹிந்தியில் மட்டும்தான் நீங்கள் எழுதணும். இதை வச்சு நீங்கள் எழுதிக்கணும். தி சர்வன்ட் இஸ் கோயிங் டு த மார்க்கெட். வேலைக்காரன் கடைவீதிக்கு போய்கொண்டிருக்கிறான். அப்போ வேலைக்காரனுக்கு ஹிந்தியில் என்ன ஒரு நவுக்கர். அப்போ கடைவீதிக்கு வந்து பாஷார். ஜா ரகாஹே, அவன் போய்கொண்டிருக்கிறான். நவுக்கர் பாஜார் ஜா ரகாஹே. தி டெய்லர் இஸ் ஸ்டிச்சிங் கிளாத்தர்ஸ், தையல்காரன் துணி தைத்து கொண்டிருக்கிறான். அப்போ தர்ஜி, அந்த தர்ஜி கப்படா சி ரகாஹே. இப்போ தையல்காரன் அப்படிங்கிறது ஒரு ஆணை குறிக்குது, டெய்லர் குறிக்குது. அப்போ தான் அதனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான், ரகான்னு சொல்லிட்டு இங்கே எழுதணும். இந்த இடத்துல அவன் தையல்காரன் துணி தைத்து கொண்டிருக்கிறான். தர்ஜி அப்படின்னா வந்து தையல்காரன். தே ஆர் டாக்கிங், அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவள் பன்மையில் வந்திருக்கு. அப்போ பன்மையில் வந்ததுனால வந்து இந்த இடத்துல வந்து வேன் நம்ம போடணும். இப்போ வகுன்னு வந்து ஒரு அவன், அவள், அது எல்லாத்துமே வருங்க. வேன் வந்தாவே என்ன வரும், இந்த இடத்துல அவர்கள் வந்து பன்மையில் வரும். அந்த போல் ரகேஹேன், அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். வே போல் ரகேஹைன். இந்த இடத்துல வே போட்டு இந்த பன்மையில் வரப்போ இது என்ன வரும், இந்த இடத்துல ஹைன் வரணும். பக்கத்தில் வந்து டாட் போடணும். டாட் போடணும் வந்து ஒருமை தான் குறிக்கும். அதனால் நீங்கள் பார்த்தீங்க பன்மை வந்ததுனால இங்கே பன்மை தான் போடணும். மதர் இஸ் ஒர்க்கிங் அட் ஹோம், தாயார் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். மாதாஜி கர்மே காம் கர் ரஹிஹைன். இப்போ மாதாஜி அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்குறோம் அம்மாவுக்கு. அதனால தான் இந்த இடத்துல வந்து ஹைன் சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த இடத்துல கமலா இஸ் பிளேயிங் ஆன் த வீணா, கமலா வீணை வாசித்து கொண்டிருக்கிறாள். கமலா வீணா பஜா ரஹிஹை. அப்போ இப்போ வீணைக்கு அப்படின்னா வீணா பஜா, பஜான் வந்து வாசித்து கொண்டிருக்கிறாள் ரஹி. அப்போ கமலாங்கும் போது இந்த இடத்துல ரஹி அப்படின்னு வரணும். ஐ ஷால் பிளே இன் த பிளே கிரவுண்டு, நான் மைதானத்தில் விளையாடுவேன். மைதான்மே கேளுங்கா, இனிமேல் தான் நீ போய் பிளே கிரவுண்டில், இனிமேல் தான் மைதானத்துக்கு போய் விளையாட போகிறேன். அதனால தான் நீ என்ன பண்ணு, விளையாடுவேன் அப்படிங்கும்போது இது வந்து ஃபியூச்சர் டென்ஸை குறிக்குது. அதனால் இங்கே என்ன எழுதணும், நீங்கள் இந்த கான்றது கண்டிப்பாக வரணும். கேளுங்கா அப்படின்னு எழுதணும். மைதான்மே, எந்த இடத்துல மைதானத்தில் போய் விளையாட போகிறீங்க. அப்போ மைதானத்தில் விளையாடுவேன். ஹீ வில் ரீட் த லெசன், அவன் பாடம் படிப்பான். வகு பாட் படேகா, இனிமேல் தான் அவன் படிக்க போகிறான். அதனால் இந்த இடத்துல கா வரணும். இந்த இடத்துல படேகா, படுனா படின்னு அர்த்தம். இங்கே படேகா, அவன் வகு அப்படின்னா அவன் படேகா, பாட் படேகா. வி ஷால் நாட் கம் டுமாரோ, நாங்கள் நாளை வரமாட்டோம். அப்போ ஷேல் வந்தால் வந்து அது வந்து ஃபியூச்சர் டென்ஸை காட்டு. இந்த வில்லு ஷேலெலாம் வந்தால் ஃபியூச்சர் டென்ஸு. அதுதான் இங்கே ஷேல் நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நாங்கள் நாளைக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு அவங்க இன்றைக்கே சொல்லிடுறாங்க. அதுதான் ஹம். அப்போ நாங்கள் இந்த இடத்துல என்ன வரும், ஹம் போட்டுக்கணும். கல்லாம் வந்து நாளைக்குன்னு வரும். கல் நகி ஆயேங்கே, அப்போ ஆயேங்கே நாளைக்கு நாங்கள் வரமாட்டோம். ஆனா வந்து வரமாட்டோன்னு சொல்லி சொல்கிறாங்க. வி ஷால் ஒர்க் இன் த கார்டன், நாங்கள் தோட்டத்தில் வேலை செய்தோம். ஷால் அப்போ வேலை செய்வோம். அப்படி இனிமேட்டு தான் அவங்க போய் தோட்டத்தில் என்ன பண்ண போகிறாங்க, வேலை செய்ய போகிறாங்க. அப்போ எதை வச்சு நம்ம சொல்லுவோம், இந்த ஷால் வந்ததுனால என்ன பண்ணுறோம், அப்போ ஃபியூச்சர் டென்ஸில் இனிமேட்டு தான் வந்து பிளான் பண்ணி தோட்டத்தில் போய் அங்கே அவங்களால முடிஞ்ச வேலை செய்ய போகிறாங்க. அதை வச்சு நம்ம வந்து இங்கே ஃபியூச்சர் டென்ஸில் எழுதணும். ஹம் பாகுமே அப்படின்னா வந்து தோட்டத்தில்னு அர்த்தம். காம்னா வந்து வேலைன்னு அர்த்தம். கரேங்கே, இப்போ காரே இன் கே, இனிமேல் தான் வந்து நாங்கள் தோட்டத்தில் வேலை கருனா வந்து செய்கிறது. இனிமேல் தான் நாங்கள் தோட்டத்தில் வேலை செய்வோம். கோபால் பிராட்டிய புக்கு, கோபால் ஒரு புத்தகம் கொண்டு வந்தான். அப்போ கோபால் ஏக் புஸ்தக் லாயான கொண்டு வந்து, ஏக் புஸ்தகம்னு ஒரு புத்தகம்னு அர்த்தம், லாயான கொண்டு வரான். அப்படியே நீ பார்த்து எழுதுறோம். கோபால் ஏக் புஸ்தக் லாயா.
ஷீ வில் கோ டு டெல்லி. அவன் ஷீ வில் கோ டு டெல்லி. அவள் தில்லிக்கு போவாள். போவாள் இனிமேல் தான் அவள் போப்பாரா. அப்போ என்ன டென்ஸு? ஃபியூச்சர் டென்ஸ் வரும். அப்போ வகு, அப்போ ஷீனால் வகு தான் வரும். வகு தில்லி ஜாயேஹி, இனிமேல் தான் வந்து தில்லிக்கு போப்பாரா. ஐ ஸ்போக் இன் த மீட்டிங். ஸ்போக்கு நான் சபையில் பேசினேன். மை, அப்போ ஐக்கு மை வரும். சபாமே, சபாமே அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து கூட்டத்தில் பேசுகிறது. நான் சபா கூட்டத்தில் போலா பேசினேன். தே கேம் எஸ்டர்டே, அவர்கள் நேற்று வந்தார்கள். அப்போ கேம் வந்து இந்த இடத்துல வந்து என்ன வரும்? பாஸ்ட் டென்ஸில் நேற்று அவங்க வந்துட்டு போயிட்டாங்க, அதுதான் சொல்கிறாங்க. அப்போ தே அப்படிங்கும்போது வேன்னு அர்த்தம். இப்போ கல், இப்போ நேற்றுக்கு வரும் கல் தான் வரும், நாளைக்கும் கல் தான் வரும். அதனால் வந்து இந்த இடத்துல கல் தான் போடணும். ஆயேன்னு வந்தாவே என்ன எஸ்டர்டே வரும். நேற்று அவர்கள் வந்தார்கள். இதை வச்சு நீங்கள் என்ன வே கல் ஆயே, இதை ஃபுல்லாக எழுதுனா 2 மார்க் ஈஸியாக கிடைக்கும். யூ கேம் லேட், நீங்கள் தாமதித்து வந்தீர்கள். ஆப் தேர்சே ஆயே, தேர்சே அப்படின்னா வந்து தாமதித்து லேட்டாக வந்துடுது. தி ஹார்ஸ் ரன் ஃபாஸ்ட், குதிரை வேகமாக ஓடிட்டு. கோடா, அப்போ வந்து தி ஹார்ஸ்க்கு என்ன வரும்? கோடா. ரேன் தேஜ் ஃபாஸ்ட்டு, தேஜ்னா வந்து ஃபாஸ்ட்டாக அது என்ன பண்ணுது? ஓடியது. தௌடா வேகமாக, தேஜ்னா வேகமாக ஓடியது. தௌடா. ஐ ட்ராங்க் வாட்டர், நான் தண்ணீர் குடித்தேன். மைனே பானி பியா, மைனே பானி பியா. லதா கேவ் 10 rupees, லதா 10 ரூபாய் கொடுத்தாள். லதா, இந்த லதா அப்படியே எழுதுறீங்க. நே 10 rupiye, 10க்கு வந்து 10 வரும், ருப்பீஸ்க்கு வந்து ருப்பியேன்னு வரும் காசுக்கு. 10 rupees என்ன கேவ், அப்போ வந்து தியே, லதா 10 ரூபாய் கொடுத்தாள். தியே. வி ஏட் 4 fruits, நாங்கள் 4 பழங்கள் சாப்பிட்டோம். அப்போ வந்து ஏட்டுனா வந்து பாஸ்ட் டென்ஸில் நாங்கள் 4 பழம் நாங்கள் சாப்பிட்டோம். அப்போ வந்து ஹம்னே 4 ஃபல் காயே. ஷீ ரோட் 2 lessons, அவள் 2 பாடங்கள் எழுதினாள். உஷ்னே தோ பாட்னா 2 பாடங்கள், லிக்கேனா எழுதினாள். உஷ்னே தோ பாட் லிக்கே. தி டைலர் டிட் நாட் ஸ்டிச் த ஷர்ட், தையல்காரன் சட்டை தைக்கவில்லை. அப்போ டிட் நாட் ஸ்டிச்சிங் அப்படிங்கும்போது தையல்காரன் வந்து டெய்லர் வந்து துணி சட்டை வந்து தைக்கலை. அப்போ தர்ஜி, தையல்காரனுக்கு வந்து தர்ஜி. நே கர்ணா குர்தா நகி சியா, தர்ஜி நே குர்தா நகி சியா, தையல்காரன் சட்டை தைக்கவில்லை. தட் சைல்டு வாண்ட்ஸ் எ பால், அந்த குழந்தை பந்து விரும்புகிறது. அந்த குழந்தை, அந்த வகு குழந்தைக்கு வந்து பச்சா. கேந்த் அப்படின்னா பந்து, விரும்புகிறது அப்படின்னா சாகத்தாகை, அந்த குழந்தை பந்து விரும்புகிறது. வகு பச்சா கேந்த் சாகத்தாகை. வி வாண்ட் ஹாலிடே டுடே, நாங்கள் இன்று விடுமுறை விரும்புகிறோம். இப்போ நாங்கள் ஹம் ஆஜ்னா இன்றுன்னு அர்த்தம். இப்போ கல்லுனா நேற்றுக்கு சொல்லலாம், நாளைக்கு சொல்லலாம். இன்றுக்கு டுடேக்கு வந்து ஆஜ்னு சொல்லணும். இன்று விடுமுறை, அப்போ வந்து சுட்டி சாகத்தே ஹைன். இப்போ ஹைன் பன்மையில் எல்லோரும் சேர்ந்து வந்து லீவு கேட்குறாங்க. லீவ் விட்டால் பரவாயில்லன்னு கேட்குறாங்க, அதுதான் சொல்கிறாங்க. ஹம் ஆஜ் சுட்டி சாகத்தே ஹைன், அதனால தான் இங்கே ஹைன் கொடுத்துருக்காங்க. ஹைன் டாட் நீங்கள் போடு, இந்த இடத்துல ஹம்முன்னு வந்தாவே இங்கே ஹைன் வரணும். ஐ வாண்ட் டு ஷீ தாஜ்மஹால், நான் தாஜ்மஹால் பார்க்க விரும்புகிறேன். வாண்ட்னா வந்து விரும்புறது. மை தாஜ்மஹால், பைக்கு வந்து மை போடுறோம். தாஜ்மஹால், தா இஜ் மா ஹா இல் மஹல், தாஜ்மஹல். இந்தியில் வந்து தாஜ்மஹல்னு எழுதணும். தேக்கு தான் சாகத்தாகும். நான் வந்து தாஜ்மஹால் பார்க்க விரும்புகிறேன். வி கேன் ஃப்ளை இன் த ஸ்கை, நம்மால் ஆகாயத்தில் பறக்க முடியும். அப்போ நம்மால் வந்தால் பன்மையில் வரப்போ ஹம் ஆகாஷ், ஆகாயத்துக்கு என்ன சொல்லு நம்ம வானத்துக்கு ஆகாஷ்மே, ஆகாயத்தில். ஆகாஷ்மே உட்டுனா பறக்கிறது. சக்தே ஹைன், நம்மால் அந்த ஆகாயத்தில் வந்து பறக்க முடியும். ஹீ கேன் டூ திஸ் ஒர்க், அவனால் இந்த வேலையை செய்ய முடியும். அவனால். வகு
வகு யகு வகுன்னு வந்து அவனால் அவன் அர்த்தம். யகு காம் இந்த வேலையை கர் சக்தாகே அவனால் இந்த கர்னா வந்து செய்யறது அவனால் இந்த வேலையை வந்து கண்டிப்பாக செய்ய முடியும். லாஸ்ட் வந்து 44 வந்து நவ் ஐ கேன் ஸ்பீக் இன் ஹிந்தி. இது ஒரு திரும்ப திரும்ப அது கேட்டே இருக்காங்க, நல்லா பார்த்துங்க. நவ் இப்பொழுது என்னால் ஹிந்தியில் பேச முடியும். அப்போ இப்பொழுதுக்கு என்ன பண்ணால் அப்பு இப்பொழுது. அப்போ வந்து அப்பு மே ஹிந்தி மே என்னால் ஹிந்தி மே போல் போல் சக்தாகும் அப்பு மே இப்பொழுது என்னால் ஹிந்தியில் பேச முடியும். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போ எல்லாமே நாங்கள் வந்து ரோமன் விஷயம் எல்லாமே நாங்கள் வந்து எஸ்ஏ தோற்று எல்லாமே நாங்கள் ரிவிஷன் கொடுத்துருவோம். இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு போனாவே உங்களுக்கு கொஷின் வந்து 95 மார்க்ஸ் வரும். ஹேண்ட் ரைட்டிங் வந்து ப்ளஸ் வந்து 5 மார்க் கொடுத்து தான் 100 மார்க்ஸ் வரும். கண்டிப்பாக 90 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். எஸ்ஏ வந்து தனியாக கொஸ்டின் பேப்பர் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தனியாக ரிட்டர்னில் உங்களுக்கு எழுதி 3 மாடல் கொஸ்டின் போடுவேன். அதில் நீங்கள் பார்த்துங்க. அதில் இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ வந்து உங்களுக்கு கொடுப்பேன். அதை நல்லா நீங்கள் படிச்சுட்டா போதும். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.